என் முயற்சி என்னை பலமுறை கைவிட்டது, ஆனால் நான் என் முயற்சியை ஒருபோதும் கைவிடுவதில்லை. விடாமுயற்சியே விடுதலை தருகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அழகான ஒரு பிரான்சிஸ் அசிசியாருடைய பாடல் பாடுவோம். அதில் ஒரு வரி உண்டு. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் அப்படின்னு ஒரு வரி இருக்கும். எதற்காக இதை சொல்கிறேன் என்றால், இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி, அதாவது லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். இந்த பகுதி மையப்படுத்துகிற ஒரு செய்தியையும் இங்கு தொடக்கத்திலே இயேசுநாதர் சாமி சொல்கிறார். மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு ஓமையை சொன்னார் என்று. ஆக இந்த ஓமையிலிருந்து இயேசு கொடுக்கிற செய்தி மனம் தளராமல் இறைவனிடம் வேண்ட வேண்டும் என்று. திருப்பாடல் 10:1 வாசிக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே ஒரு புலம்பலை கொடுப்பார். ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேனே, நீர் எங்கே தொலைவில் இருக்கிறீரோ? ஏன் என் மன்றாட்டுக்கு செவி கொடுக்கவில்லை? என்னிலிருந்து உன்னை மறைத்துக் கொள்கிறீரோ என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சில வேளைகளில் நாம் ஒரு விடாமுயற்சியோடு கூடிய செயலை செய்யாமல் முயற்சியற்று வளர்ச்சி எதிர்பார்க்கிற நிலை வருகிறது. ஆமாம் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி அதை கொஞ்சம் யோசிக்கணும். தளர்ச்சி வரும். முயற்சி இல்லாமல் வாழக்கூடிய தளர்ச்சி வந்து விடுகிறது. விடாமுயற்சி இல்லாமல் வாழக்கூடிய மனப்பக்குவம் சில நேரங்களில் வந்து விடுகிறது. ஏன்? சில வேளைகளில் நாம் என்ன செய்கிறோம், சில உறுதிமொழிகள் எடுப்போம். ஏதோ ஒரு சில நேரங்கள் ஒரு புது வருஷமா அல்லது தியானத்துக்கு போகிறோமா, ஏதாவது ஒரு நேரத்தில் நம்ம ஒரு திடுப்புன்னு ஒரு உறுதிமொழி எடுப்போம். ஆனால் அந்த உறுதிமொழியை 10 நாள் கூட கடைபிடிக்க மாட்டோம். அப்படியே தளர்ச்சி போயிடுது. ஏன்னா அதில் முயற்சி இருப்பதில்லை. தொடர்ந்த முயற்சி இருக்கும் பொழுது தானே வெற்றி பெற முடியும். நமக்கெல்லாம் அந்த காலத்திலேருந்து சொல்லி சொல்லி கேட்ட ஒரு கதை நமக்கு தெரியுமில்ல, முயலும் ஆமையும் ஓடிய கதை. ஏன் முயல் தோற்றது என்றதற்கு எல்லாரும் என்ன சொல்கிறது, தளர்ச்சியும் முயலாமையும் தான் காரணம் என்று சொல்லி அந்த கதையில் நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரு கைம்பெண் தனக்கு நீதி வேண்டும் என்று விடாமுயற்சியோடு தொடர்ந்து போராடுகிறாள். கடைசியில் வெற்றி பெறுகிறாள். அதற்கு என்ன காரணம்? இந்த உதாரணத்தை தான், ஓமையை தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். இதை நம்ம தப்பெல்லாம் விளக்கம் புரிஞ்சிக்க கூடாது, அதை விடுங்க. ஆனால் என்ன அடிப்படையான ஒரு விஷயம் என்றால் இதுதான், மனம் தளராமல் எப்படி போவது, வாழ்க்கையில் தொய்வடைந்து விடக்கூடாது. இன்னொரு கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. 100 அடியில் தண்ணி வருது அப்படின்னு சொன்ன உடனே நோண்ட ஆரம்பிச்சிட்றான். நோன்றான் 80 அடியில் நோண்டுறான். தண்ணி வரல ஒரு விரக்தியில் விட்டுறான். அடுத்தவன் போய் நோண்டுறான், 20 அடியில் தண்ணி வந்துடுது. தண்ணி வந்த உடனே அவனுக்கு சந்தோஷம். அப்பொழுது என்ன ஆகிறது, இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்த நீர் இன்னும் ஒரு 20 அடி விடாமுயற்சியோடு தொடர்ந்திருந்தால் ஜெயித்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் விடாமுயற்சி என்பது மனம் தளராமல் எவ்வாறு நாம் இறைவனிடம் வேண்டுவது. அதோடு மட்டுமல்ல, திருப்பாடலில் வாசிக்கும் பொழுது, எனக்கு நிகராக என் சொந்த மக்கள் என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் அவர்களுக்கு செவி கொடுக்காமல் இருப்பேன் என்று. அதோ நேரத்தில் இன்னொரு இடத்துல சொல்வார், இப்படி சின்னப்பர் சொல்வார், தெசலோனிக்கேயர் முதல் திருமுகத்தில் 3:14 என்ன சொல்கிறார் தெரியுமா? இடைவிடாது ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். இடைவிடாது ஜெபியுங்கள். உங்களுடைய மனம் தளராத இறைவேண்டல் உங்கள் வேண்டுதலை முயற்சி திருவினையாக்கும் என்று. அதாவது திருக்குறள் இன்னொரு படி மேலே சொல்கிறார். திருவள்ளுவர் சொல்வார், தெய்வம் உனக்கு துணையாக இருக்காத பொழுது கூட உன்னுடைய முயற்சி உன்னை திருவினையாக்கி கொடுக்கும் என்று சொல்லி. ஆமாம் அன்புக்குரியவர்களே, மனம் தளராமல் தொய்வடையாமல் இறைவனிடம் வேண்டுவதும் பொழுது அது நமக்கு கை கூடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம், மோயிசன் எவ்வாறு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். தளர்ச்சி அடைகிற பொழுது பக்கத்தில் ஆர்வனும் கூறும் முட்டு கொடுத்து ஜபம் செய்ய வைக்கிறார். அங்கே அமலேக்கியர்களோடு இஸ்ரேல் மக்கள் போரிட்டு வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விடாமுயற்சி
மனம் தளராமல் இருக்கிற மனப்பக்குவம் தான் இன்று நமக்கு தேவைப்படுகிறது. இன்னொரு வசனம் ஒன்று படித்தேன். விடாமுயற்சியினால் தான் கம்பளிப்பூச்சி கூட பட்டாம்பூச்சியாக மாறுகிறது என்று ஒரு வசனத்தை படித்தேன். அன்புக்குரியவர்களே, இந்த விடாமுயற்சியோடு கூடிய வேண்டல் அது அவளுக்கு எளிதா அப்படின்னா அவளுக்கு எளிதில்லை. அதுதான் முன்னாள் திருத்தந்தை சொல்லும்பொழுது சொல்வார், இறைவேண்டல் அதுவும் தொடர்ந்து விடாமுயற்சியோடு கூடிய இறைவேண்டல் அவ்வளவு எளிதில்லை, அது ஒரு அகப்போராட்டம் பார். அதுக்கு என்ன காரணம்? ஊக்கம் இல்லாமல், ஊக்கமின்மை, கவலை, ஏமாற்றம், தோல்வி, இது எல்லாமே ஒரு மனிதனை தொடர்ச்சியாக இறைவேண்டல் செய்ய விடாது. இது ஒரு மிகப்பெரிய அகப்போராட்டம் என்று சொல்லி முடிப்பார். அன்புக்குரியவர்களே, இங்கே நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். விடாமுயற்சியோடு இருக்கிறவர் தான் எழுந்து நிற்கிறான், வாழ்க்கையில் வெற்றி அடைகிறான். அது வாழ்வின் நிலையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக இறை வேண்டலையாக இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரிடத்தில் விடாமுயற்சியோடு தொடர்ந்து இறை வேண்டல் செய்து கொண்டே இரு, அப்பொழுது கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவன் கடலில் விழுந்து முத்தெடுக்காமல் எழுந்து வருகிறான் என்றால் கடலில் முத்து இல்லை என்ற அர்த்தம் இல்லை, அவன் செஞ்ச முயற்சி சரியில்லைன்னு அர்த்தம். அவனே முயற்சி செஞ்சிருந்தால் முத்தோடு தான் வெளியில் வந்திருப்பானான். அதற்கு இன்னொரு உதாரணத்தை ஒரு பேச்சாளர் சொன்னார். இந்த பாக்ஸிங் நடக்குது, ஏமா இந்த உலகமே பாக்ஸிங் தானே, இந்த பாக்ஸிங் நடந்துகிட்டு இருக்கு, அதில் முதல்ல கீழே விழுந்துடுறோம். விழுந்துட்டா உடனே ஜட்ஜி என்ன சொல்லிவிடுவார், நீ தோத்துட்டேன்னு சொல்கிறதில்ல. 1 2 3 10 வரைக்கும் எண்ணுவாங்க. அந்த 10 வரைக்கும் எண்ணி பார்த்து கடைசி அந்த 10 முறைக்கு பிறகு தான் அந்த தோல்வியை அறிவிப்பார்கள். அப்படின்னா உனக்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது. விடாமுயற்சியோடு நீ ஓடினால் கண்டிப்பாக நீ வெற்றி அடைவா. ஆனால் இந்த உலகம் அப்படி ஒன்று கூடாது. நீ ஏதாவது ஒன்று விடாமுயற்சியோடு ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட வேண்டுறதுக்கு தொடர்ந்து செஞ்சு பாருங்க. இன்றைக்கி எல்லாம் தொடர்ந்து விடாமுயற்சியோடு டெய்லி கோயிலுக்கு வந்துக்கிட்டு போகிறவங்க நீங்கள் என்ன பாருங்கள், பார்த்து உலகமே அவனை இழிச்சவாயின்னு சொல்லுது, இது வீண் முயற்சி என்று சொல்லும். ஆனால் நீ தொடர்ந்து வந்து ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், எல்லாமே சொல்வார்கள் உன்னுடைய விடாமுயற்சி ஆண்டவருக்கு உனக்கு கை கொடுத்தாருன்னு. ஆனால் எனக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லணும்னு ஆசை உண்டு. அன்புக்குரியவர்களே, அதாவது ஒரு வருடத்தில் 365 நாள், 365 நாளும் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டா அதை தொடர்ந்து செய்கிறவர்கள் அந்த விடாமுயற்சியை கைப்பற்றி இருப்பார்கள். விடாமுயற்சியோடு கூடிய ஜெபம் உன்னுடைய ஆயுளையும் அதிகமாக்கும், உன்னுடைய வாழ்நாளையும் பெருமைப்படுத்தும். அன்புக்குரியவர்களே, விடாமுயற்சியோடு வேண்டுங்கள், மனம் தளராதீர்கள். மனம் தளராமல் இறைவனிடம் தொடர்ந்து வேண்டுங்கள். வெற்றி தாமதமாகலாம், விடாமுயற்சி அந்த வெற்றியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து கொள்ளும்.